ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு வெள்ளை கோழிங்களை பாருங்களேன். வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு புழு பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி நல்லா சாப்பிட்டுட்டு அது செரிக்கிறதுக்காக வேப்ப மரத்து நிழல்ல ஒன்றா ஜோடியாக ஓய்வெடுக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த ரெண்டு கோழிகளும் ஒன்றாவே தான் சுற்றும். என் ஒய்ஃபுக்கு இந்த ரெண்டு கோழிகளையும் ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃபுக்கு எங்க வீட்டில் இருக்கிற கோழி, பூனை, நாய், மாடு இது எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இதுல இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாருங்க இந்த கோழி. இதுக்கு பேர் வந்து புச்சிக்குட்டி. ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து வெண்ணகட்டி. இதெல்லாம் என்ன பேருமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் விட்டுட்டேன். அதனால நானும் விட்டுட்டேன். குச்சிக்குட்டி, வெண்ணகட்டி அப்படின்னு கூப்பிட்டாவே இந்த ரெண்டு கோழிகளும் குடுகுடுன்னு ஓடி வந்துடும். எனக்கும் இந்த கோழிகளை அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போச்சு. அப்புறம் இந்த ரெண்டு கோழிகளை பாருங்களேன். இதுல ஒண்ணுக்கு பேரு பொன்னி, இன்னொரு கோழிக்கு பேரு ஆலிக்குட்டி. பாருங்க என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு. வீட்டுல இருக்கும்போது நாம சும்மா இருந்தாலும் ஒய்ஃப் இது மாதிரி ஆடு மாடு கூட பேர் வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். நமக்கும் பொழுது போகிறதே தெரியாது. இப்ப எல்லா கோழிகளும் வெயில் தாங்காம நிழல்ல ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அதான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சு. அப்புறம் இவன் எங்க வீட்டு செல்ல புள்ள செவல கண்ணு. இவனும் நல்லா வயிற்றுல நல்லா மேய்ஞ்சிட்டு அசதியில படுத்து தூங்குறான். பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்களேன். சோ ஸ்வீட். அப்புறம் இவங்கள பாருங்க. முன்னாடி தலை தெரியற மாதிரி நிக்கிற மாட்டுக்கு பேரு அம்முக்குட்டி. அந்த சைடுல இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு பேரு ஆண்டாள். ஃபைனலி வந்துட்டான் எங்க வீட்டு மாவீரன், கோழிகளின் தலைவன், ஜக்கு பாய். இவன் பேரை கேட்டாவே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கோழிக்கெல்லாம் போய் பேர் வைக்கலாமா? என்ன பண்றது, ஒய்ஃப் வச்சுட்டாங்க. சரி நானும் அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு. இவன் இப்படி தனியா சுத்தி மேய்றானு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சரியான சேட்டை பிடிச்ச பையங்க. எப்பவும் கோழி பின்னாடியே தான் சுத்துவான். இவனை பார்த்தாலே கோழிங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்து என்னன்னு தெரியல, பசி எடுத்துக்கிச்சு போல. அதனால புழு பூச்சிகளை பொறுக்கி தின்னுட்டு இருக்காப்ல. இங்க பாருங்களேன். பூச்சிக்குட்டியும் வெண்ணெய் தூங்குது. தலைவர் ஜக்கபாய்க்கு பிடிக்கல போல. அவங்கள எழுப்பி விட்டுட்டு அவங்க படுத்திருந்த இடத்துல போய் இவரு ஆயா படுத்திருக்காரு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு செல்ல பிள்ளைகளை பத்தி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.